இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலியும் காளானையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த மஷ்ரூமையும் ப்ரக்கோலியும் பயன்படுத்தி நம்ம சமையல் பண்ணுறதுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியும் ப்ரக்கோலியும் இந்த மாதிரி பேக் சைடில் இந்த பெரிய பெரிய தண்டுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரக்கோலியோட அந்த தலைப்பூ இருக்குள்ளே இது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சாப் பண்ண பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 பூண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த பட்டர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும். லைட்டாக ஃப்ளேவர் வந்ததும் நம்ம அடுத்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரில் இந்த கார்லிக் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரக்கோலி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் இந்த ப்ரக்கோலி ரெண்டுமே குக் ஆயிரும். எக்ஸஸாக நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம் சேர்த்ததுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம குக் ஆகிறப்ப அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உப்பு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மஷ்ரூமில் தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். இது கூடவே நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஓரிகானோ ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் உள்ள தண்ணியில் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இது குக் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி இந்த மஷ்ரூம் அப்புறம் அந்த ப்ரக்கோலி ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். ரொம்ப வெஜிடபிள்ஸ் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ப்ரக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் ப்ரக்கோலி பயன்படுத்தி சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.